உணவெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு சொல்லி மெனுக்கார்டெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்களாம். சொல்ல போடா இந்த அளவுக்கு யாரும் சாப்பிட்டே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையான உணவுகளை வர விருந்தினருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். ஜப்பானிய உணவுகள்லாம் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இந்த திருமணத்துக்காக ராஸ்மிகா அவங்க 4 நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய வேலைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க கல்யாணத்துக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களாம். நாங்க எந்த திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி எதையும் பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க தான் எங்க பக்கம் இருந்தீங்கன்னு சொல்லி அவருடைய ரசிகர்களுக்கு இவங்க திருமண பத்திரிகையை ஷேர் பண்ணி சந்தோஷமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களாம். எங்க 2 பேரையும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி. நீங்க எப்போதும் எங்களுக்கு ஒரு பகுதியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஹோட்டல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கான். மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்கிற தால் கிருஷ்ணாவுல சூப்பரா இவங்க வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கான். தெலுங்கு திரைப்பட பிரபலங்கள் நிறைய பேரும் தொழில்துறை நண்பர்கள்லாம் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமாக குடும்பத்துல உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள் மட்டும் வச்சு நடத்த இருக்காங்க. இவங்களுடைய வரவேற்பு தான் மிகப்பெரிய அளவுல நடத்த இருக்கு. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணி உணவுக்கெல்லாம் அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கணுங்கிறதுக்காக ராஸ்மிகா அவங்களும் தேவர்கொண்டா அவர்கள் வர இருக்கும் எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்களாம்.